ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி கோல்டு காயினுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணியிருந்தாங்க. ஆர்ஹெச் சிஸ்டர் இருக்காங்களா, நிறைய பேருக்கு தெரியும். கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க தான் கோல்டு ரேட் அப்டேட் எல்லாமே கொடுப்பாங்க. ரேட் இன்க்ரீஸ் ஆக போது இந்த மாதிரி கோல்டு காயினுக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் 0ன்னு காமிக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 o'clock வீடியோ போடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வரைக்கும் நான் ஷாப்பில் கால் பண்ணி கேட்ட வரைக்கும் ஆஃபர்ஸ் பற்றி எங்களுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்குமே தெரியல. தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயாவது வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மார்னிங் 10 o'clock மேலே தான் கால் பண்ணி கேட்க முடிஞ்சது எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதனால வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது, 24 கேரட் கோல்ட் காயின்ஸ்க்கும் இருக்கா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னால் ஷேர் பண்ண முடியல. அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, அந்த மாதிரியும் நிறையா பேர் கேட்பீங்க. எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்போ கால் பண்ணி நான் காலையில் கேட்டு நேர்லேயும் போய் விசிட் பண்ணி கேட்டேன். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஜான்வரி 5 வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு கோல்டு காயின் போத் 24 கேரட் காயினாக இருந்தாலும் 22 கேரட் காயினாக இருந்தாலும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும்னு. அண்ட் மில்லிகிராம்ஸ் காயினுக்கும் இருக்கான்னு கேட்டேன். மில்லிகிராம் காயினுக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் இப்போ நாங்கள் பண்ணலை. லாஸ்ட் டைம் அதுக்கு வேஸ்டேஜ் தான் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, 75 ருபீஸ்ன்றதால பண்ணோம். இந்த டைம் அதுக்குமே ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பிரான்ச்சுக்கு பிரான்ச் டிஃபர் ஆகுதா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன வரைக்கும் நிறைய பிரான்ச்சஸில் 24 கேரட்கான ஆஃபர் இருக்குது. ஆனால் காயின்ஸ் ஸ்டாக் இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் இயர் வீடியோ போடும்போது 9% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க 24 கேரட் கோல்டு காயினுக்கு ஜிஆர்டிலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 24 கேரட் காயின் ஜிஆர்டியில் கிடைக்கிது. ஆனால் அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க, 5% சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுற ஆஃபரில் போனீங்கன்னா 0% வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நியூ இயருக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இல்லை. நியூ இயருக்கு அவங்க ஆஃபரும் கொடுக்கல, அதனால நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக டிஜி கோல்டு ஆப்பில் போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா தான் இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சியில் நான் ஒரு ஆர்டி போட்டிருந்தேன். 1000 ருபீஸ் போட்டுட்ருந்தேன். அது மெச்சூர்ட் ஆனதால் போன நியூ இயருக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன், ஆர்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணி போடலாம், நடுவில் நமக்கு வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்ததால் சரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி போட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்றதால இன்றைக்கி நான் ஒரு 2 கிராம் 24 கேரட் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பார்த்திங்கன்னா, கோல்டு ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கடையில் பார்த்திங்கன்னா மார்னிங்கே செம்ம கூட்டம். கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் கோல்டு காயின் வாங்கினாங்க. ஜுவல்லரி வாங்கினவங்கள விட பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்க்காக, இன்வெஸ்ட்மெண்ட்காகன்னு சொல்லிட்டு கோல்டு காயின் தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம நியூ இயரை ஒரு சேவிங்ஸோடு தொடங்கலாம் அப்படின்ற ஐடியாவா என்னன்னு தெரில. அக்ஷய திருதி மாதிரி இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் போயிருந்தீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இந்த 5% ஃபுல் வேஸ்டேஜுமே டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 24 கேரட் கோல்டோட ரேட்டு 7806 ரூபா. மதுரை பீமாவில் எப்போவுமே 24 கேரட் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க. அது எந்த பிரான்ச்சில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கலாம். ஒரு யூடியூபர் கூட வீடியோ போட்டு நானுமே பார்த்துருக்கேன். அவங்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அவங்களுமே வேஸ்டேஜ் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு நம்பர் கூகுளில் போட்டு மதுரை பீமா அப்படின்னு கால் பண்ணி கேட்டேன். இல்லை வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் அதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. எப்போவுமே நான் 22 கேரட் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா நம்ம அதை கிஃப்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்து 24 கேரட் வாங்கணும், அதனால் 22 கேரட் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு தான் எப்போவுமே பண்ணுவேன். இப்போது எனக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைச்சதால நான் 24 கேரட் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நான் 24 கேரட் பண்ணாமல் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும்போது 22 கூட பண்ணலாம். 7806 ரூபா இருந்துச்சு. 100% வேஸ்டேஜுமே எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. இந்த கோல்டோட ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நான் வாங்கி வந்துட்டேன்.
நியூ இயர்க்கு பர்ச்சேஸ் பண்ணதால் மார்னிங் வந்து இந்த மஞ்சள், குங்குமம், கயிறு எல்லாம் வச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சு கொடுத்தாங்க. அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வந்து ரவுண்ட் ஷேப் காயின் மட்டும்தான் காமிக்குது ஆப்பில். நாங்கள் பார் வாங்கணும். ஏன்னா பாருக்கு வந்து நார்மலி வேஸ்டேஜ் அதிகம். அதனால் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து பார் வந்து இல்லை தான். நானுமே செக் பண்ணேன். ஆப்லேயும் செக் பண்ணேன். போத் வெப்சைட்லேயுமே செக் பண்ணேன். பார் வந்து இல்லை. ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஷாப்பில் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா ஷாப்லேயுமே. அண்ட் கூகுள் பே பண்ணும்போது கிஃப்ட் கொடுத்தாங்களான்னு கேட்டிருந்தீங்க. யூபிஐ கிஃப்ட் கேன்சல் பண்ணிட்டோம். கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷாப்பில். இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் கேட்டிருந்தீங்க. பிளானர் வாங்கிட்டீங்களா சிஸ்டர்? உங்கள் பிளானர் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குகிற பிளானரே நாங்களும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி. பிளானர்லாம் நான் வாங்க மாட்டேங்க. சும்மா ஃப்ரீயாக கொடுப்பாங்கள்ல டைரி. சம்டைம்ஸ் லாஸ்ட் இயர் பழைய டைரி கூட யூஸ் பண்ணுவேன். அதில் யூஸ் பண்ணி சும்மா முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதி வைக்கிறது மட்டும்தான். மற்றபடி டெய்லி நான் எழுதுறது அந்த மாதிரி அந்த ஒட்டுறது அதுக்கெலாம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கும் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வாங்குனாலும் அதெல்லாம் நான் பண்ணுவேனா, 1 மாதம் பண்ணுவேன். என்னோட கேரக்டருக்கு நான் சொல்கிறேன். ஜான்வரி பண்ணுவோம், பிப்ரவரி கூட வாங்கிட்டோமே அப்படின்னு பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அத வந்து பண்ண மாட்டேன். டைரியில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸ்லாம் போடுறோம். அந்த புக்கை வச்சு கட்டிகிட்ருக்கோம். ஆன்லைனில் கட்டணும். அதோட நம்பர்ஸு எவ்வளோ பே பண்ணுறோம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நான் எழுதி வைப்பேன். அந்த நம்பர்ஸ்லாம் நான் சப்போஸ் நமக்கு இப்போ புக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த நம்பரை வச்சு வாங்கிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணும்போது கூட நமக்கு அந்த இது லாகினோ ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் வச்சு பே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து எழுதி வைப்பேன். மற்றபடி நான் ரெகுலராக பண்ணுற செலவு மேக்ஸிமம் அந்த காலண்டர்லேயே நோட் பண்ணிவிடுவேன். பாலுக்கு கொடுக்கறது, கிராசரி இதெல்லாம். மொபைலில் நோட்னு இருக்கும் பாருங்கள், அதுலேயும் நோட் பண்ணுவேன். நிறைய மொபைல் ஆப்ஸ் கூட இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பெரும்பாலும் அதனால் நான் பிளானர் இன்னும் வந்து எதுவுமே அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. சில பிளானர்ஸோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெட்டர் இந்த மாதிரி ஒரு டைரி கிடைக்கலன்னா கூட பசங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நோட்டு, அந்த மாதிரி ஒரு நோட்டு கூட நீங்கள் புதுசாக வாங்கி போட்டு கூட முக்கியமான விஷயங்கள் வந்து எழுதி சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அப்புறம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. ரெசல்யூஷன் என்னென்னா லாஸ்ட்டு 2022ல நல்லா வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டுட்ருந்தேன். சில யூடியூபர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது நினைப்பேன், இவங்களும் இப்படி வீடியோ போடுறாங்களே, ஒரு வேளை அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதால இவங்க போடுறாங்க போல். அப்படி இருந்தால் நம்மளும் தான் வீடியோஸ் தொடர்ந்து போடுவோம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 2024ல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கம்மியாயிடுச்சு. நான் வீடியோஸ் நிறைய நாள் வந்து கேப் விட்டுருவேன். தொடர்ந்து வீடியோஸ் போட மாட்டேன். ஒரு நாள் போட்டேன்னா 4 நாள் போட மாட்டேன். 10, 15 நாள்லாம் ஆக்டிவாக இல்லாமல் இருந்திருக்கேன். அப்படி இல்லாமல் ஒரு மந்த்துக்கு 20 வீடியோஸாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. அண்ட் வந்து சின்ன சின்ன செலவுகள் பால், காய்கறி இந்த மாதிரி பண்ணும்போது யூபிஐ பேமெண்ட் பண்ணாமல் கேஷாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த 2 அண்ட் வந்து ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் நமக்கு. ஃபுட் விஷயத்தில் அடிக்கடி வெளியில் சாப்பிட்றது, அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும். ஒரு மினிமமான எக்ஸசைஸாவது பண்ணணும். கொஞ்சம் ஸ்டெப்ஸாவது நடக்கணும். ஹெல்த் கான்ஷியஸோடு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ரெசல்யூஷன். இதை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஜூன் வரைக்குமாவது இதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிடுவேன். 1 மாதம் 2 மாதத்துலேயே விட்டுட்டா அப்படி திரும்ப பழைய மாதிரி ஆனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. உங்களோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எந்த ஷோ ஆஃபும் கிடையாது. எனக்கும் நேற்று வரைக்கும் வாங்குகிற ஐடியாவும் கிடையாது. டிஜிகோல்டில் நம்ம அமௌண்ட் போட்டுடலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் இருந்தேன். சரி ஆஃபர் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் பேர் நம்மளை பார்த்துட்டு வாங்குவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் ஓரளவுக்காவது சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடணும். ஏன்னா என் கூட சேனல் ஆரம்பித்த நிறைய பேர் மினி விலாக்ஸு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரீச் இருக்குது அவங்களுக்குலாம். நானும் செக் பண்ணுவேன்ல, நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 lakhs 4 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இல்லை நான் வந்து வீடியோ போடுற ஸ்டைல் மாற்றணுமா என்னன்னும் எனக்கு ஐடியா இல்லை. மேக்ஸிமம் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபராவது இந்த இயரில் வந்துட்டால் கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் வந்து நான் சொல்வேன் 2026க்கும் ஒரு வீடியோ போடுவேன். அப்போ வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க என்னன்ற டீட்டெயிலையும் நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணோமா அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.